ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டன் டூர் தான் பார்க்குறோம். இன்றைக்கி வந்துட்டு இது எங்கள் வீட்டு கோவச்செடி 1 இயராக வச்சு வளர்த்திட்ருக்கோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நாட்டு கோவக்காயில் இன்னும் அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த இலையை கூட நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம். வயிற்றில் என்ன புண்ணு இருந்தாலும் அதெல்லாம் உடனே சரியாயிரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் இன்றைக்கி நிறைய ஹார்வெஸ்ட் கிடச்சிச்சு. 1.5 kgs கிட்ட கிடச்சிச்சு. இது வந்துட்டு ஒரு ஹைப்ரிட் கத்திரி தான். 3 செடி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நாளாக காய்ச்சிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயராக காய்ச்சிட்டே இருக்குது. இதுதான் மெயின் ஐட்டம். இதை பொறிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தோம். பெரண்டை அடமண்ட் க்ரீப்பர் இங்கிலீஷில். இதுலேயும் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பசி எடுக்காதவங்களுக்கு இதை கொடுத்தா நல்ல பசி ஆகும்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இதில் சட்னி செஞ்சு கொடுக்கலாம். இதில் வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் உங்களுக்கு செய்ய தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சட்னி மட்டும்தான் செய்ய தெரியும். இதில் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். மலைக்கு கருவேப்பிலெல்லாம் பயங்கரமாக தளைஞ்சிருக்கு. இந்த கத்திரி வந்து கொத்து கொத்தாதாங்க பிடிக்கும். 3 இல்லை 4 அந்த அளவுக்கு பிடிக்கும். இது நாங்கள் லாஸ்ட் இயர் சாப்பிட்டுட்டு போட்ட மாம்பழ கொட்டையிலேருந்து முளைச்சி வந்த மாம்பழ மரம். அப்படியே விட்டுட்டோம் பெருசாகட்டும்ன்ட்டு. இன்றைக்கி 2 பப்பாளி ஹார்வெஸ்ட் பண்ணோம். இது பார்த்திங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது வந்துட்டு கேப் கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மணத்தக்காளி பழம். இதில் நிறைய பழம் பழுத்திருந்துச்சு. குட்டி குட்டியாக இருக்கும் பிளாக்கிஷில். இதுக்கு இங்கிலீஷ் நேம் என்னென்னு எனக்கு தெரியல. பட் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது எங்கள் மல்லிகை செடி. 1 மந்த்தாக நிறையா பூ எடுத்துகிட்ருக்கு. நேற்று பொறிக்காததுனால அரும்பெல்லாம் இன்றைக்கி விரிஞ்சிருச்சு. நாங்கள் கம்பியில் இதுக்கு கொடி மாதிரி பண்ணி விட்டுருக்கோம். அடுத்து செம்பருத்தி. இதை நாங்கள் செம்பருத்தி சோப் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். பன்னீர் ரோஜா ஒரு 1 வீக்கு கலெக்ட் பண்ணால் பன்னீர் ரோஸ் போடுறதுக்கும் கிடச்சிரும். அதுலேயும் நாங்கள் சோப் போட்டுருவோம். இதெல்லாம் தாங்க இன்றைக்கி தான் ஹார்வெஸ்ட். கோவக்காயும் பெரண்டியும் நிறையா கிடச்சிச்சு. கூட பப்பாளி 2. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.